ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனி ஒருவன் யூடியூப் சேனல். இங்கிட்ட என்னமோ ஃபால்ஸ் சவுண்டு கேட்குது. இருங்கடா, போகாதங்கிட்டு. ஓ, வண்டி சவுண்டா? எல்லாத்துக்குமே இந்த ரூட்டு காமிக்கிடுச்சு. இப்போதான் கார் போச்சு, அதுக்குள்ளே போயிடுச்சு. இந்த ரோட்லேருந்து எடு, அங்கேருந்துதே. இந்த வீடியோவில் அலக்கரைன்ற ஒரு வியூ பாயிண்ட் தான் பார்க்க போகிறீங்க. ஆமாம், இது வந்து நம்ம ஊட்டி டு கோத்தகிரி போகிற வழியில் வந்து இருக்குது. இந்த பிளேஸ் வந்து கூகுள் மேப் வந்து காமிச்சிச்சு. அது வியூ பாயிண்ட் மாதிரி அழகாக இருந்தது. அதனால இது அலக்கரை வியூ பாயிண்ட்டு நம்ம புதுசாக வேணால் நேம் வச்சுக்கிடலாம். ஏன்னா நாங்கள் போன டைமில் மேட்டுப்பாளையம்க்கு வந்து ரூட் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டாங்க. அதனால் வந்து இந்த ரோடு தான் வந்து மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ புலிஸ் இங்கே வரணுமா? நாங்களாம் வெஜ் பார்ட்டின்னு சொல்லிடுவோம். நான்வெஜ் பார்ட்டி விளக்கே கிடக்குமா அப்படின்றோம். வியூவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. வயநாடு வந்து எங்களால் அந்தளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. போய் ட்ராவல் பண்ணதே ஒரு 1 day 12 hours கிட்ட ஆயிடுச்சு, நம்ம மதுரையிலேருந்து கிளம்புனதுனால. அதுவும் ரொம்ப ஹாட்டாக இருந்தது. வயநாடு ஃபுல்லாகவே வந்து எனக்கு அந்த கேரளா ட்ராவலே ஹாட்டாக தான் இருந்தது கிளைமேட்டு. ஜி வாங்க ஜி. இந்த வியூ வந்து செமையாக இருந்தது. ஆனால் இது வந்து கொஞ்சம் ஃபாரஸ்ட்டு தான். அதனால் நம்ம பார்த்து தான் வந்து ட்ராவல் பண்ணணும். வைல்ட் அனிமல்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இது ஃபெமிலியரான வியூ பாயிண்ட் கிடையாது. போகிற வழியில் நம்ம இயற்கையை ரசிக்கணுன்றதுக்காக நம்ம நின்றாச்சு. ஜாலியாக அப்படியே ஃபேமிலியோட ஃபன் பண்ணிகிட்டே போயாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வயநாட்டிலேருந்து ஊட்டி வழியாக தான் வந்தோம். ஏற்கனவே போகும்போது கேரளா வழியாக போனதுனால ரொம்ப கிளைமேட்டு காஞ்சு போய் இருந்தது. ஆக்சுவலி வெதர் வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்தது. கேரளா உள்ளே என்ட்ரானதுமே பாலக்காடு வழியாக அதெல்லாம் நான் நம்ம சேனலில் ரோட் ட்ரிப்ஸாக போடுவேன். நிறையா நல்ல சீனரிஸ் ட்ரைவ் பண்ண ஜாலியாக தான் இருந்தது. ஆனால் வந்து வரும்போது நாங்கள் ஊட்டி வழியாக வந்துட்டு கிளைமேட்டையாவது என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு வந்தப்போ தான் இந்த அலக்கரை வியூ பாயிண்ட் வந்து வந்தது. ஸோ இந்த வியூ பாயிண்ட்டையும் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோம்.
என்னாச்சு? இங்கே ஏதோ ஒரு குருவி கத்துது. ஓ, இந்த வீட்டுக்காரங்களுக்கு இந்த மெயின் ரோடு பக்கமாக இருக்குமோ? இந்த வீட்டுக்காரங்களுக்கா? அந்த 2 வீட்டுக்காரங்களுக்கு. எந்த மெயின் ரோடு? இந்த மெயின் ரோடு. மெயின் ரோடு பக்கமாக இருந்து இது வரைக்கும் போய் அதுக்கப்புறம் காணோம். அதுக்கடுத்து அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு போகுது. ஓ, இந்த போகுதா? ம். மறுபடியும் மேலே பார்க்குறீங்க, மேலே வந்த இடத்த பார்க்குறீங்களா? யாரு? இது மேலே பார்த்தேன், அந்த அப்பா இந்த அப்பா இருக்கேன்னு பார்க்குறீங்க. என் பிசாசு பயத்தில் இருப்பீங்க. பேச விட்டுட்டு போமா. தனியாலாம் இருக்க மாட்டேன், எல்லாரோட இருக்கணும். இதை விட்டுட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுறாரு. நம்ம சவுண்டு கேட்குது. என்னது? மர சவுண்டு தான், பூச்சி சவுண்டு தான் இல்லை. டிஸ்க் பிரேக்கு வருது. அதான் ட்ரம் பிரேக் இருக்குது, அந்த டிஸ்க் பிரேக் இருக்குல்ல, அதில் எதுவும் சவுண்டு வருதோ வீலுக்கு சவுண்டுக்கு அப்படின்னு நினச்சேன். அழக்கரை அழக்கிற ஒன்று. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். நாங்கள் அப்படி தான் நினச்சோம். மயில் நடமாட்டம் இருக்கும் அந்த பகுதியில். என்ன நடமாட்டோம்? மயிலா? அந்த இடத்துல நிப்பாட்டிருக்கலாமோ? சரி பரவாயில்ல. எங்கே நின்று இருந்தாலும் அவ்வளோதான் சாப்பிட்ருப்பாங்க. அவங்கள ஃபஸ்ட்டு விளையாட விட்டுறணும். விளையாட விட்டால் தான் அவங்க சாப்பிடுவாங்க. நம்ம அதுக்கு டைம் கொடுக்கல.